எஃப்ஜே ஆதிரே 2 பேரும் எவிக்ட் ஆயிருக்காங்க. 2 பேரும் வெளிய வந்திருக்காங்க. அவங்க வெளிய வந்ததுமே பார்த்தீங்கன்னா, அதாவது எஃப்ஜே அவரை ஏற்கனவே வீட்டுக்குள்ள இருந்த சமயத்துல கனி அவங்களும், எஃப்ஜே அவங்களும் இப்படியெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. கனி அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்றாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். அப்படி இப்படின்னு கனி அவங்கள பயங்கரமா வைரல் பண்ணி அவங்கள கண்டபடியா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எஃப்ஜே அவர் கனி அவங்கள ஒரு அம்மா மாதிரி தான் பார்த்திருக்காங்க. என் இடத்துல தான் இப்ப கனி அவங்க இருக்காங்கன்னு எஃப்ஜே அவருடைய அம்மா அவங்களே சொல்றாங்க. எஃப்ஜே அவரு எப்பவுமே இப்படித்தான் இருப்பாராம். ரொம்பவே அன்பா பாசத்தோட இப்படித்தான் இருப்பாராம். அதே போலதான் கனி அவங்க கிட்டயும் இருக்காரு. என்ன போலவே கனி அவங்கள நினைச்சுக்கிறாரு. நான் கொடுக்க வேண்டிய அன்பை கனி கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவருடைய அம்மா பேசியிருந்த ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. வெளியே வந்த எஃப்ஜே அவரும் கண்டிப்பா இதை பார்த்துட்டு கனி அவங்களோட தேவையில்லாம பரவன வீடியோவுக்கு கண்டிப்பா கோவப்படுவாரு அப்படின்னும் இவ்வளவு நாள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லா ரசிகர்களுக்கும் நன்றி சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. வியானா ஆதிரை இந்த விஷயத்துக்கு என்ன பதில் கொடுக்க போறாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீடு அப்படின்னாலே ரொம்ப சின்ன வயசா இருக்கிறவங்கள வீட்டுக்குள்ள அனுப்பும் போது அவங்க பேசுறதோ காதல் வரதோ அந்த காதல்ல பிரச்சனை வரதோ ஏதாவது ஒரு வம்பு வரதோ சகஜமான ஒன்னாயிருச்சு. அதே போலதான் எஃப்ஜே அவரும் இதை பத்தியெல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்கல. ஒரு வழியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் வந்து சாண்ட்ரா அவங்க தப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக்ல சாண்ட்ரா அவங்களோட குடும்பத்தில இருந்து வீட்டுக்குள்ள போக இருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, சாண்ட்ரா அவங்களுடைய விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு அமையாம போயிருச்சு. அதனாலதான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. சாண்ட்ரா அவங்க குறைவான வாக்குகள் வாங்கியிருந்த சமயத்திலும் அவங்கள வெளியே அனுப்பல. மற்ற போட்டியாளர்கள் அனுப்புனது அப்ப நீங்க பிரஜின் அவர் வீட்டுக்குள்ள போய் வேற ஏதாவது வரணும், டிஆர்பி அதிகமாகணும்னு நினைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றீங்களா அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கேள்விகள் இருக்குங்க. ஸோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வர வாரத்துல கண்டிப்பா பாரு அவங்களுடைய வீட்டுல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க. ஸோ இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, யார் குடும்பம் ரொம்ப கோவப்பட போறாங்க, இன்னைக்கு இருந்து வர ப்ரோமோ எல்லாம் ரொம்ப பயங்கரமாவும் பரபரப்பாவும் இருக்க போகுது. ஸோ இந்த டாஸ்க் யாருடைய ஃபேமிலியை நீங்க ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்போ வரைக்குமே டைட்டில் இவங்க தான் வின் பண்ணுவாங்க, இவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க, இவங்க தான் ஃபேன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. இப்போதைக்கு திவ்யா அவங்க மட்டும் எவிக்ட் ஆனாங்கன்னா அதிகமா ஓட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் திவ்யா அவங்க பிஆர் டீம் வச்சிருக்காங்க அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு வின் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்க அப்படிங்கிறது தான் பிக் பாஸா போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.